வணக்கம். வகுப்பு 2 பாடம் 10 உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும். சொல்லு. உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும். உயிரும் உடலும் யாருக்கும் முக்கியம், அதுபோல மொழிக்கு முக்கியம் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் ஆகும். மெய் என்பது உடலை குறிக்கும். மொழிக்கு உயிர் போன்றவை உயிர் எழுத்துக்கள். மொழிக்கு உடல் போன்றவை மெய் எழுத்துக்கள். மொழிக்கு உயிர் போன்றவை என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். மொழிக்கு உடல் போன்றவை மெய் எழுத்துக்கள். நினைவூட்டல். உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஆ ஆ சொல்லு. ஆ ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. சொல்லலாமா? உயிர் எழுத்துக்கள் என்னென்ன? ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஔ ஐ ஐ ஓ ஓ. ஓ ஔ. ஓகே, இதெல்லாம் வந்து உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. நினைவூட்டல்ல மெய் எழுத்துக்கள் பார்க்கலாமா? இக்கு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ. மெய்யெழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா? இக்கு மெய்யெழுத்துக்கள் என்னென்ன? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் இவ் இல் இன். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் இவ்வு இல் இல் இர் இன். இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிர் எழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் 18. மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. 18னா 18. ஓகே. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்ததான் தமிழ் எழுத்துக்கள். ஓகே. இப்போ மதிப்பீட்டு பயிற்சிகளில் ஆசிரியர் துணையோடு சரியாக சொல்லி பழகுங்கள். ஓகே. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது எல்லாமே வல்லினம் சொல்லுவாங்க. வல்லினம் எது? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. இதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கசட தபர வல்லினம். எங்கன நமன மெல்லினம். எங்கன நமன மெல்லினம். நமன மெல்லினம். எரள வளல இடையினம். எரள வளல எரள வளல இடையினம். மொத்தம் 3 மெல்லினம் இருக்கு. வல்லினம். இப்போ இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த மெய்யெழுத்துக்களில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். வல்லினம் என்னென்ன அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. அதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா கசட தபர வல்லினம். எங்கன நமன நமன மெல்லினம். நமன மெல்லினம்.
ஞ ஞ ஞெஞன நமன மெல்லினம் நமன மெல்லினம் யரள வழல இடையினம். இப்போ சொல்லலாமா? கசட தபர வள்ளினம் ஞெஞன நமன மெல்லினம் ஞெஞன நமன மெல்லினம் யரள வளல இடையினம் யரள வளல இடையினம். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மெய் எழுத்துக்கள் தான் நம்ம வந்து இத்தனை 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விடுபட்ட வல்லின எழுத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். கசட தபர வல்லினம். இப்போ நம்ம வல்லின எழுத்துக்கள் தான் இருக்குது. வல்லின எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க. வா இல்லின வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்களில் நம்ம வல்லின எழுத்துக்கள் வா இல்லின வல்லின அப்படின்னு கேட்டாலே கசட தவிர எழுதணும். அதாவது இக்கு இச்சு இட்டு இட்டு இப்பு அதை எழுதணும். ஓகேவா? நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? க க ச ட த ப ர. ஓகே, அதை புள்ளி வச்சு எழுதணும். க ச ட த ப ர இப்படி எழுதுனா வல்லினங்கள் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே என்னது? வல்லின எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது விடுபட்ட மெல்லின எழுத்துக்களை எழுதுக. ஞெஞன நமன ஞ ந ஞெஞன நமன. இப்போ நம்ம இந்த ஞ ந ஞெஞன நமன ந ம ந ஞெஞன நமன. இப்போ ஒரு பெரிய 3 சுழி நான் வந்துருச்சு. இப்போ சின்ன 2 சுழி நான் வரும். ஓகேவா? என்ன பாருங்க இங்கே பாருங்க. ஞே ந ஞெஞ ந நமன. இதுதான் என்னது? வல்லின எழுத்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து விடுபட்ட இடையின எழுத்துக்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இடையின எழுத்துக்கள் அப்படின்னா ய ர ழ வ ழ ழ யரள வழல. இதை புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கும்? இடையின எழுத்துக்கள் கிடச்சிரும். இ இரு இள்ளு இவ்வு இல்லு இல்லு இது எல்லாமே இடையின எழுத்துக்கள். மொத்தம் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் இருக்குது. நம்ம விடுபட்ட எழுத்துக்களை எழுதிட்டோம். இப்போ சொல்லில் உள்ள இன எழுத்தை வட்டமிடுக. தமிழ் கண் இஞ்சி அங்கி கடல் கல் ஊர் மான் சந்து கவ்வியது கற்சிலை அக்கா குச்சி வட்டி பத்து அப்பா கம்பி காய். மொத்தம் 18 சொற்கள் இருக்குது. சொற்கள்னா இங்கிலீஷில் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ சொல்லில் உள்ள இணை எழுத்தை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னது? வல்லின மெல்லின இணை எழுத்துக்கள். வல்லினம்ல என்னென்ன வரும்? க ச ட த ப ர. மெல்லின எழுத்துக்கள்ல ஞ ஞெஞ ந ஞெஞன நமன. இடையின எழுத்துக்கள்ல என்னென்ன வரும்? யரள வழல. ஓகே, இதில் புள்ளி வச்சுக்கணும். அதான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? அந்த இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு வட்டமிடலாம், சர்க்கிள் பண்ணலாமா? இப்போ இதில் தாமி இல் தமிழில் இல்லில் வந்து என்னது? இடையின எழுத்துக்கள். கண்ணில் உள்ள இன்னு வந்து என்ன எழுத்துக்கள்? மெல்லின எழுத்துக்கள். இ இஞ்சி இஞ்சியில் புள்ளி வச்ச இந்த இஞ்சி வந்து மெல்லின எழுத்துக்கள். ஆ இங்கில இங்கே வந்து என்ன எழுத்துக்கள்? இங்கே வந்து என்ன எழுத்துக்கள்? மெல்லின எழுத்துக்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணிட்டே போகணும், வட்டமிட்டுக்கிட்டே வரணும். நான் இப்போ வட்டமிடுறேன். இல்லு வந்து என்னது? இல்லு இடையின எழுத்துக்கள். கல்லில் வர இல்லு என்ன எழுத்துக்கள்? கல்லில் வர இல்லு இடையின எழுத்துக்கள். ஊரில் வர இரு என்ன எழுத்துக்கள்? இடையின எழுத்துக்கள். சொல்லுங்கள், இடையின எழுத்துக்கள். மானில் உள்ள இன்னு வந்து என்ன எழுத்துக்கள்? இன்னு வந்து எங்கே இருக்குது? மெல்லினத்தில் இருக்குது. சந்தில் இந்து எங்கே இருக்குது? மெல்லினத்தில் இருக்குது. கவ்வியதில் இவ்வு இரு இக்கு இச்சு இட்டு இத்து
இப்பு, இம்மு, ஈர். இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்? வல்லின மெல்லின இடையின. சொல்லுங்க. வல்லின மெல்லின 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 இடையின எழுத்துக்கள். 3 எழுத்துக்கள் இருக்கும். என்னன்னா வல்லின மெல்லின இடையின. சொல்லு. மெல்லினம் இடையினம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? வல்லின மெல்லினம் இடையினம் புரிந்ததா? இந்த வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் படத்தில் வேறு ஏதாவது பார்க்கலாம். நன்றி.